கணவன் மனைவி உறவு ஒரு பசுமையான தோட்டம் போல. அங்கு அன்பு ஒரு மரமாக வளர வேண்டும், புரிதல் அதன் வேராக இருக்க வேண்டும், பொறுமை அதன் நீராக இருக்க வேண்டும், நம்பிக்கை அதன் சுவாசமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தால் மட்டுமே அந்த தோட்டம் நிரந்தரமாக பசுமையாக இருக்கும். உறவில் அன்பு மட்டுமல்ல, ஒத்துழைப்பும் முக்கியம். திடீர் மழை வந்தால் கூட மரம் நிலைநிறுத்துவது வேரின் வலிமை. அதுபோல வாழ்க்கையின் சோதனைகள் வந்தாலும் உறவை காக்கும் வலிமையான ஆதாரமே அன்பும் நம்பிக்கையும் தான். நல்ல கணவன் மனைவி உறவு என்பது ஒருவரின் வாழ்க்கையில் கிடைக்கும் பெரிய வரப்பிரசாதம். அங்கே எந்த ஒரு சொற்களும் தேவையில்லை, நமது பார்வைகள் பேச வேண்டும். எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் தேவையில்லை, நமது மனப்பூர்வமான உணர்வுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு அடங்கிய அமைதி நிலவ வேண்டும். ஒருவருக்கொருவர் சுயநலமின்றி அனுதாபத்துடன் வாழும்போது உறவு அழியாததாக இருக்கும். உறவின் அழகு நம்மை புரிந்து கொள்ளும் ஒருவரின் பக்கத்தில் இருக்கும்போது மட்டுமே முழுமையடையும். கணவன் மனைவி உறவு ஒரு தீபம் போல. அது எப்போது அழிவதில்லை, ஆனால் ஒளி குறையலாம். ஒளி குறையாதிருக்க அன்பு என்ற எண்ணெயை நிரப்ப வேண்டும், பொறுமை என்ற திரியை சரி செய்ய வேண்டும், மற்றும் கவனிப்பு என்ற கண்ணாடியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உறவின் ஒளி குறையாமல் இருப்பதற்கும் உறவு வெடிக்காமல் இருப்பதற்கும் ஒருவருக்கொருவர் இடம் கொடுக்கும் பழக்கம் முக்கியம். வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சோகத்தையும் இணையாக பகிர்ந்து கொள்ளும் உறவுதான் உண்மையான உறவு. உறவின் வலிமை அன்பில் இருக்கிறது, ஆனால் உறவை நிலைநிறுத்துவது நம் செயல்கள்தான். கணவன் மனைவி உறவு ஒரு நீரிழிவு மருந்து போல சமநிலையுடன் சிந்தித்து பயணிக்க வேண்டும். அன்பை தாங்கிக் கொள்ளும் மனம் உள்ளவர்களே உறவை நீடிக்க வைக்க முடியும். சிறு சிறு சண்டைகள் உறவிற்கு புத்துயிர் கொடுக்கும், ஆனால் அவை நேர்மையாக முடிவுற வேண்டும். ஒருவருக்கொருவர் அடிக்கடி நன்றி சொல்லவும், குறைகள் இருந்தாலும் மன்னிக்கவும் பழகுங்கள். உறவை நீடிக்கச் செய்யும் ரகசியம் தினமும் அன்புடன் ஒவ்வொரு நாளையும் புதிதாக தொடங்குவதில் இருக்கிறது. மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பல உறவுகள் இருக்கும், ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் தனித்துவமானது. இது ஒரு வெறும் வாழ்க்கை பயணம் அல்ல, இது ஒரு மனுணர்வு சார்ந்த பிணைப்பு. அங்கு சுதந்திரத்திற்கும் ஒப்பந்தத்திற்கும் இடையே சமநிலையுடன் செல்ல வேண்டும். ஒருவர் மற்றவரை கட்டுப்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் திறனுடன் இருக்க வேண்டும். உறவின் உறுதி வாக்குறுதிகளிலும் அல்ல, நமது அன்றாட செய்கைகளிலும் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அன்பை புதுப்பிக்க வேண்டும், நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், உறவை ஒரு புதிய அடியிலே கொண்டு செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவு என்பது ஒரு பயணம். அது ஒரு நாளில் உருவாகும் விஷயம் அல்ல. ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அன்புடன் அணுக, பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள, நம்பிக்கையுடன் வாழும் ஒரு அழகான பந்தம். உறவில் அன்பு முக்கியமானது, ஆனால் அதைவிட முக்கியமானது புரிதல். ஒருவர் பேசும் வார்த்தைகளில் இல்லாமல் அவர்கள் மௌனத்திலேயே அவர்களின் உணர்வுகளை உணரக்கூடிய உறவாக மாற வேண்டும். உறவின் வலிமை சண்டைகள் இல்லாமல் வாழ்வதில் இல்லை, சண்டைகள் வந்தாலும் அதிலிருந்து பழகிக்கொண்டு ஒன்றாக பயணிப்பதில் இருக்கிறது. வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் ஒருவருக்கொருவர் மட்டுமல்லாமல் ஒருவருக்காக ஒருவர் ஆக முடியும் போது அந்த உறவு எதையும் தாண்டி நிலைத்திருக்க முடியும். அன்பு என்பது வெறும் ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு செயல். கணவன் மனைவி உறவில் அன்பு என்பது தினசரி ஒரு சிறிய முயற்சியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கை கொடுத்து நடக்க, ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க, ஒரு எளிய சிரிப்பில் கூட மகிழ்ச்சி காண, அது ஒரு வாழ்க்கையை முழுமையாக்கும். உறவின் அழகு இருவரும் ஒரே விதமாக சிந்திக்கிறோம் என்பதில் இல்லை, இருவரும் வெவ்வேறு சிந்தனைகள் கொண்டிருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம் என்பதில் இருக்கிறது. உறவின் நிலைத்தன்மை அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல், மகிழ்ச்சி போன்றவைகளில் அடங்கியுள்ளது. உறவின் வேர்கள் பலமாக இருக்க அதை அன்றாடம் சின்ன சின்ன அன்பு செயல்களால் ஊட்ட வேண்டும். நல்ல உறவு ஒரு கட்டிட வேலை போல. அது நாளொரு சிறப்பாக கட்டப்படும் போது மட்டுமே அதை அழிக்க முடியாது. கணவன் மனைவி உறவும் அதே போல. அங்கு அன்பு ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும், நம்பிக்கை அதன் கம்பிகளாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு அதன் சுவர்களாக இருக்க வேண்டும், நன்றி மற்றும் கவனிப்பு அதன் அலங்காரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் எந்த சோதனை வந்தாலும் உறவை பாதுகாக்கும் திறன் இந்த அடிப்படை அம்சங்களில் தான் இருக்கிறது. உறவில் எப்போதும் கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட ஒருவருக்காக ஒருவர் இருக்க வேண்டும் என்ற உணர்வை வளர்த்தால் உறவு நிலைத்து நிற்கும். உறவு என்பது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் சந்தோஷம் இருக்கும், சில நேரங்களில் சோகம் இருக்கும், சில நேரங்களில் வெற்றிகள் இருக்கும், சில நேரங்களில் தோல்விகள் இருக்கும். ஆனால் உண்மையான உறவு அதனை எல்லாம் கடந்து சென்று ஒவ்வொரு நாளும் புதிதாக திகழ்வதில் தான் இருக்கிறது. கணவன் மனைவி உறவில் முதன்மையானது அன்பு மட்டுமல்ல,
ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சகிப்புத்தன்மை, ஒருவரின் பலவீனங்களை மறைத்து அவர்களின் பலங்களை ஊக்குவிக்க வேண்டும். உறவில் குறைகளை எண்ணாமல் அந்த உறவை மேலே கொண்டு செல்ல என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது உறவு நிலைத்து நிற்கும். ஒரு நல்ல உறவு என்பது உங்களை முழுமையாக உணர செய்ய வேண்டும், ஆனாலும் உங்களை சுதந்திரமாகவும் வைக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் ஒருவருக்கொருவர் கட்டுப்படுத்தும் எண்ணம் இல்லை. ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அன்பு என்பதே ஒரு மந்திரம். அதை உணர்த்துவதற்கான வழிகள் பல. ஒரு சிறிய பாராட்டும், ஒரு நேர்மையான சிரிப்பும், ஒரு அக்கறையுடனான தொல்லையும், ஒரு ஆதரவான பார்வையும் அனைத்தும் உறவை ஊட்டும். உறவில் மிகப்பெரிய மாற்றங்களை தேட வேண்டாம், ஆனால் அன்றாட சிறிய விஷயங்களில் அன்பை புதுப்பிக்க வேண்டும். அப்போதுதான் உறவு மாறாததாக இருக்கும். கணவன் மனைவி உறவு ஒரு கடல் போல. சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் அது பரபரப்பாக இருக்கும். ஆனால் அந்த உறவு எப்போது அழியாமல் இருக்க அங்கே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் ஒருவருக்காக ஒருவர் செய்யும் தியாகங்களும் இருக்க வேண்டும். உறவின் வலிமை சோதனைகளுக்கு நேரில் செல்லும் போதுதான் தெரிய வரும். அந்த நேரங்களில் ஒரு பதட்டமான பதில் கொடுக்காமல் அன்பாக அணுக, சண்டையின்றி சமாதானப்படுத்த, ஒரு கணத்தில் கோபம் வந்தாலும் அடுத்த கணத்தில் அது மாற வேண்டும். உறவின் வெற்றிக்கான ரகசியம் அன்பில் இல்லை, அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துவதில் தான் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு என்பது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சந்தோஷம் மட்டுமல்ல, சோதனைகளும் இருக்கும். ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்கும் மேலாக ஒருவருக்காக ஒருவர் இருக்க வேண்டும். ஒருவரின் துன்பத்தில் மற்றவன் ஆதரவாக இருக்க வேண்டும். ஒருவரின் மகிழ்ச்சியில் மற்றவன் மகிழ வேண்டும். உறவு என்பது ஒருவருக்கொருவர் நேசிப்பதற்காக மட்டுமல்ல, ஆனால் அவர்களின் வாழ்க்கையை வளமாக்கவும் சந்தோஷமாக்கவும். உறவின் வலிமை அதில் இருக்கும் இருவரின் பொறுமை, புரிதல், ஆதரவு ஆகியவற்றின் மூலம் தெரியும். உறவை பாதுகாக்க அதை பராமரிக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த உறவை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். உறவை தாங்கும் மூல காரணிகளாக அன்பும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கட்டும். மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் பல உறவுகளை சந்திக்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் தனித்துவமானது. அது இருவரும் ஒன்றாக துவக்கும் ஓர் அழகான பயணம். இதில் சிந்தனைகள் மோதலாம், கருத்துக்கள் மாறுபடலாம், ஆனால் உண்மையான அன்பு இருந்தால் அந்த உறவு எந்த கதிரையும் தாங்கும். உறவின் வலிமை ஒருவருக்கொருவர் கொடுக்கும் மதிப்பில் இருக்கிறது. அன்பு என்பது சொல்லப்பட வேண்டியது அல்ல, அது செயலில் வெளிப்பட வேண்டியது. கணவன் மனைவி உறவில் ஒவ்வொரு நாளும் அன்பு ஒரு விதையாக விதைக்கப்பட வேண்டும். அதன் மீது நம்பிக்கை எனும் நீர் ஊற்றப்பட வேண்டும். அதில் ஒத்துழைப்பு எனும் உரம் சேர்க்கப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த உறவு வாழ்நாளின் இறுதி வரை மலர்ந்து கொண்டே இருக்கும். உறவு என்பது ஒரு அழகான பந்தம். கணவன் மனைவி உறவு என்பது வெறும் ஓர் ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் கூட்டணி. ஒருவருக்கொருவர் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் துணையாக இருக்க வேண்டும். சோகத்தில் அழவைத்துக் கொடுப்பது அல்ல, அந்த சோகத்திலிருந்தும் சந்தோஷத்தை தேடிக் கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. உறவு என்பது கண்ணியத்தையும் பொறுமையையும் மரியாதையையும் கொண்டிருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தக்க வைத்துக் கொள்வதில் அல்ல, அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் இருப்பதில் உறவு சிறகிறது. அன்பை வாரி வழங்குங்கள், குறைகளை விட அவர்களின் சிறப்புகளை பாருங்கள். உங்கள் உறவு எப்போதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு உறவு நிலைத்து நிற்க அங்கு இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியம்: புரிதல் மற்றும் பொறுமை. அன்பு ஒரு விதையாக இருக்கலாம், ஆனால் அந்த விதையை நீடித்து பழுத்த பழமாக மாற்றுவதற்கு பொறுமை தேவை. உறவில் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம், ஆனால் அவை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளும் வழிகளாக மாற வேண்டும். வாழ்க்கையில் அனைத்து உறவுகளும் மாறுபடும், ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் ஒவ்வொரு நாளும் புதிதாக மலர வேண்டும். அது எப்போதும் புதுமையான ஒன்றாகவே இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் அவரை நேசிக்க செய்கிறீர்களா என்பதை நினைத்து பாருங்கள். அந்த உணர்வு உங்கள் உறவை என்றும் உறுதியாக வைத்திருக்கும். நல்ல உறவு என்பது ஒரு சரணாலயம் போல இருக்க வேண்டும். அங்கு நீங்கள் உங்களை முழுமையாக உணர முடியும், உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு என்பது வெறும் வாழ்க்கை சுமையை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் சிறப்பாக வாழ்வதற்காக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் குறைகளை சுட்டி காட்டுவதற்காக அல்ல, அவர்களின் சிறப்புகளை வலுப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். உறவின் வலிமை ஒருவருக்கொருவர் கொடுக்கும் அன்பில் இருக்கிறது. சிறிய விஷயங்களில் மகிழுங்கள், நன்றியுடன் வாழுங்கள். உங்கள் உறவை ஒருபோதும் சலிப்பாக நினைக்காதீர்கள். அன்பு ஒரு மந்திரம் போல, அதை உண்மையாக உணர்த்துங்கள். உங்கள் உறவு என்றும் அழியாது.